நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வவ்வால் மீன் தான் செய்ய போகிறோம். வவ்வால் மீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. அது வந்து ஒன்று கடல் வவ்வால் மீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வால் மீன். அதில் வந்து நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வால் மீன் தான் வாங்கியிருக்கோம். இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வறுக்க தான் போகிறோம். அது முழுசாக வறுக்க போகிறோம். அது வந்து இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முழுசாக தான் அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு பொரியல, தோசை கல்ல போட்டு தான் பொரிய போகிறோம். ஏன்னா எண்ணெய் விலை அதிகமாகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செய்யலாம். இப்போ வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. நம்ம மீனை இப்போ கழுவிக்கலாம். மீனோட குடல்ல எடுத்துடலாம். இப்போ மீன் ஈரலுன்னு நினைக்கிறேன். இது கோய் ஈரல் மாரி மீன் ஈரலாம் இருக்கும் போல இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ள எதுவுமே இல்லை. ஒரு மீன் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. மசாலா ஊற வைக்கிறதுக்கு நம்ம மீனை வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு இந்த அளவுக்கு போட்டால் போதும். இதில் கரெக்டாக பக்காவாக ஊறிடும் மசாலாலாம். இதேமாதிரி நம்ம அந்த 3 மீனையும் ஸ்லேஸ் போட்டு வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். ரெண்டாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி போட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இதில் ஒரு முட்டை ஒன்று வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. மசாலா எல்லாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக பூசத்துக்கு நல்லாயிருக்கும். மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சுல. இப்போ நம்ம வந்து மீனில் தடவலாம் மசாலாவை.
மீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக தடியாச்சு. இது நம்ம இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். மசாலாலாம் எல்லாமே தடி மிச்சாச்சு. இதை நம்ம அப்படியே 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். மீன் வரகத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வைக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பீஸ் வச்சுக்கலாம். நம்ம இதே அப்படியே எடுத்து நம்ம வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வால் பேட குவாஞ்சி வச்சு போகிறான். இந்த பக்கம் பார்க்க மீனே பார்த்தீங்கன்னா பக்காவாக வறுத்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு மீன் தான், அது வறுத்துட்டுனா சாப்பிட ஆரம்பிக்கலாம். நம்ம பக்காவாக இது பார்த்துக்கு உள்ளே அந்த இது ஆணிலாம் வச்சுருவோம். சூப்பராக வாசனை அடிக்குது. நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இருக்குது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் சொல்கிறேன். தரமாக இருக்குது மீன். உள்ள அந்த வெங்காய தக்காளி வச்சு சாப்பிட்டு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது. கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதனாலே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இவன் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாப்பிட மாட்டான்னு சொன்னான். மீன் வாசனையை பார்த்து அவனே சாப்பிட தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது மீன். சூப்பராக இருக்குது. உள்ள சூப்பராக வெந்துருக்குது. பழம் மட்டும் பேசுது.